வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான பன்னீர் புலாவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது பன்னீர் புலாவ். நீங்கள் இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 500 கிராம் யூனிட் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இதை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் தனியாக. ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுன்னு தான் நம்ம எடுக்கணும். போட்ட உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஓரளவுக்கு லைட்டாக வெந்ததும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலரில் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வச்சுருக்கிற பிரியாணி இலை 1, பட்டை 1, ஏலக்காய் 4, கிராம்பு ஒரு 4, இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். அது கூட முந்திரி 8, திராட்சை 8, இதையும் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வறுத்ததும் நம்ம வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அது கூட நம்ம போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நம்ம எப்போவுமே எல்லாமே வதக்கும் போது இந்த தக்காளி வெங்காயம்லாம் நம்ம வதக்கணும் அப்படின்னா நல்லா இந்த கலரில் வரணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் பட்டை 1, ஏலக்காய் 3, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இது எல்லாமே எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 10 பீன்ஸு இதுதான் எடுத்திருக்கேன் நான். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். இதை ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்கிற அரிசியை இது கூட போட்டு நம்ம கிளற போகிறோம். இந்த பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, வீட்டரிசியாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும், அதுக்கு தான். இது யூனிட் அரிசி, இது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எந்த கிளாஸில் நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அதில் ஒரு 4 கிளாஸு. இப்போ இதில் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி தண்ணிலாம் ஓரளவுக்கு இதானதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வச்சுருக்கிற பன்னீரை இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். மேலே போடுங்க. இப்போ குக்கரை வச்சு மூடி நம்ம மூடி ஒரு விசில் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வச்சோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ஒரு பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸும் நல்லாவும் வெந்திருக்கு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.